இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் பார்த்துக்கலாம். செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்ன்றது வந்து நமக்கு நாமே பண்ணிக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், இல்லை அர்ஜென்ட்டாக டெய்லி வியர்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அர்ஜென்ட்டாக இப்போ நம்ம மேக்கப் அதாவது வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம், நமக்கு மேக்கப் தேவை, மேக்கப் ஆர்ட்ஸ் புக் பண்ண முடியல, அவ்வளோ கேஷ் இல்லை அப்படின்னா செல்ஃபாக நம்மளே எப்படி நம்ம போட்டுக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதில் நான் வந்து நான் கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஸ்கின் கேர் மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்கின் கேர் முடிச்சுக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன், பான்ஸோட மாய்ஸ்சரைசர். அதை நான் கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எந்த ஒரு மேக்கப் போடும்போது ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நான் சொன்னபடி கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வந்து அதோட ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் பாமுக்கு நான் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து லிப் பாம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லிப் பாம் யூஸ் பண்ணுறோன்னா லிப் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறோம், அந்த கிராக்கி இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறமே நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். லிப் பாம் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது தான் நம்ம லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நல்லா லிப்ஸ்டிக்குமே நல்லா இருக்கும் போடுறதுக்கு. அந்த தொலி உறிஞ்சு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் இந்த இதை அஃபோர்ட் பண்ண முடியல, இது வந்து அரௌண்ட் 600 to 700 வரும், இது அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா நீங்கள் தாராளமாக வேஸ்லின் யூஸ் பண்ணலாம். அதனால் இது யூஸ் பண்ண 35 rupees தான் சூப்பராக இருக்கும். இல்லைனா இது 5 rupees தான் அவ்வளோ. சின்ன லிப்பாமே வாங்க, ரொம்ப பெருசாக வாங்கியிருக்காங்க, சின்னதே வாங்கி வச்சு காலியாகவும் ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ப்ரைமர் மேக்கப் போகலாம். மேக்கப் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து NYBயோட ப்ரைமர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ப்ரைமர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து எனக்கு எங்கெல்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நான் எடுத்துக்கிறேன். T-zone கொஞ்சம் நல்லா இது பண்ணி, அதுக்கப்புறம் என்னோடய கண்ணத்து பகுதியில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க மற்ற ஏரியாவில் போட்டு பேலன்ஸை நெக்டில் நான் போட்டு அப்படி பண்ணிக்கிறேன். ப்ரைமர் ஏன் போகிறோன்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போகாமல் இது ஒரு நல்ல தடுப்பு சுவர் மாதிரி இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் கொடுக்கலாம் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர் கரெக்ஷன் போகணும். எனக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கன்சிலரே போய்க்கிறேன். எனக்கு வந்து நான் ஸ்டிக் கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். இதை எடுத்து அண்டர் ஏரியாவில் கொஞ்சம் T-zone போட்டு வாயை சுற்றி அப்புறம் எங்கேயாவது ஸ்பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் இல்லாமல் மேக்கப் வந்து நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது செல்ஃப் க்ரூமிங்க்கும் வந்து ஃபவுண்டேஷன் இல்லாமல் நான் சொல்லித்தரேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து செட்டிங் மிஸ்ட்டை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டரில் அப்ளை பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா டேப் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் கன்சீலரை வச்சே எல்லா ப்ராடக்ட்டுமே அப்ளை பண்ண முடியும் நீங்கள் பார்த்துக்கோங்க செல்ஃப் க்ரூமுக்கு. ஏன்னா நம்ம வந்து டெய்லி ஃபவுண்டேஷன் போடணும், நம்ம ஸ்கின் அது நல்லது கிடையாது. அதனால் உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே வரும், யாருக்குமே வராதுனால உங்களோட பெஸ்ட்டை பண்ணுங்கள். பேலன்ஸை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து மூஸ் க்ரீம் எடுத்துக்கிறேன். அதான் ஃபவுண்டேஷன் மூஸ் ஃபவுண்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். லாக்மேலேருந்து 95 நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லை பிபி க்ரீம்னாலும் போடலாம். நான் சொன்ன மாதிரி தினைக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண அவாய்ட் பண்ணுங்கள். மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அது மாதிரி ஈவெண்ட்ஸ் போடுங்க, தாராளமாக போட்டுக்கோங்க. டெய்லி யூஸ்க்குனால் இதை போடாதீங்க. நான் கொஞ்சமாக மூஸ் ஃபவுண்டேஷன் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். போட்டு பேலன்ஸ் நெக் ஏரியாவில் போட்டுட்டு நான் வந்து பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்ட கன்சீலரே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ் தந்துருச்சு, எங்கேயுமே இல்லை. இருந்தாலும் லைட்டாக நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேணுங்கிறதுனால நான் போட்டுக்குவேன். நீங்களும் கன்சீலர் மட்டும் போதும், நீங்கள் அதை வச்சு கன்சீலர் மட்டும் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப் பொறுத்த அளவுக்கு வந்து நமக்கு பிளெண்டு தான் முக்கியம். எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ கூட மேக்கப் சூப்பராக வரும். பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோடய ஃபேஸும்
என்னோட நெக்கும் ஈவன் டோனாக இருக்கா, அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து தேவை. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபுல் கவர் தானே, இன்னும் கொஞ்சம் பம்ப் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளெண்டரை வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டெய்லி வியர்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த இது எடுத்துக்கேன், ஃபவுண்டேஷன் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. காம்பேக்ட் பவுடர் எடுத்துட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இயர்ஸு கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா, மேட் ஃபினிஷில் இருக்கும். உங்கள் ஷேடுக்கு இருக்க உங்கள் ஷேடுக்கு இருக்க காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி கிளைண்ட்டுக்கு வராது. நீங்கள் ப்ரைடல் மேக்கப் பண்ணாலுமே 2-3 காம்பேக்ட் பவுடர் வச்சுக்கோங்க. ரொம்ப வாங்காதீங்க. லைட்டு, மீடியம், டார்க் 3 ஷேட் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இருந்தாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்குக்கும் அதே மாதிரி பண்ணி பேக் நெக்குக்கும் பண்ணிக்கோங்க. இயர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே ஈவன் டோன் ஆகிடுச்சா, ஒரு அந்த டூயி ஃபினிஷ், அந்த ஆயிலி க்ரீஸியாக இருந்த ஃபினிஷ் வந்து இப்போ மேட் ஃபினிஷாக மாறிடுச்சா, அவ்வளோதான். காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்கிறோம். ப்ரான்சர் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேஸ் ஷேப்ஸை வந்து அது வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய 4 ரேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பிளெண்ட் பண்ணோன்னா என்னோடய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியுதா, இப்படி கரெக்டாக என்னோடய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு. 4 ஹெட்மே ரொம்ப தெரியாத அளவுக்கு நான் வந்து பண்ணிவிட்டேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பேலட் தான் எடுத்துருக்கேன். இதில் ப்ளஷ், ஹைலைட்டர், ப்ரான்சர் இருக்கிற மாதிரி 3-in-1 பேலட் தான் எடுத்துக்கிறேன். இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எடுத்துக்கிறேன். நான் வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து லைட்டாக ப்ளஷ்ஷை எடுத்துகிட்டு டஸ்டாக பண்ணிவிட்டு என்னோடய சீக்ஸ் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கேட்க உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே எனக்கு நேச்சுரல் லுக்கு வேணுன்றதுனால நான் என்னோட நோஸ்லேயும் நான் லைட்டாக அப்ளை பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்காண்டி நான் வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், வேணும்னா வேணாம், உங்களோட இஷ்டம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட டீசன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு அந்த ஒரு க்ளோயி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன், ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் செட் ஆகிறது நம்ம டைம் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் பேஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஐக்கு போயிடுறேன். ஐக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். நான் போன இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஃபைனர் வந்து பேலட் காமிச்சிருப்பேன். இது வந்து ஐப்ரோ பென்சில். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து ப்ராடக்ட் இருக்கும். இது வந்து இப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணோம்னா மேலே ப்ராடக்ட் வரும். இன்னொரு சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஸ்பூல் இருக்கும். இது ப்ளூ ஹெவனோடது. இது அஃபோர்டபுள் தான். இது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி கோம் பண்ணிக்கோங்க. அப்வர்ட்ஸில் கோம் பண்ணிவிட்டு அந்த இது இருக்குல்ல, இந்த அப்வர்ட்ஸில் கோம் பண்ணோன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ப்ராடக்ட்டை. ஓகேவா? அப்புறமேட்டு ப்ராடக்ட் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்வர்ட்ஸில் திரும்பி கோம் பண்ணணும். கோம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து மேலேருந்து கீழே வந்து ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? திரும்ப வந்து 2 ஈவனாக இருக்குது. லைட்டாக நான் கோம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இதுக்கு டிஃப்ரென்ஸு?
இவ்வளோ தான். ஐப்ரோ ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சில பேருக்கு வராது. எனக்குமே ஐப்ரோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் போக போக இதாக இருந்துச்சு. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது பிளாக் கலர் அவாய்ட் பண்ணுங்க. ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ணுங்கள். அது நேச்சுரலாக தெரியும். அதே மாதிரி நான் இந்த ஐஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து 2 ஐப்ரோஸுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். ஐஷேடோக்கு வந்து நம்ம வந்து செல்ஃப் க்ரூமிங்காக இருக்கட்டும், ரெகுலராக இருக்கும். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நியூட் ஷேட்ஸ்லேயே போகிறேன். பிகாஸ் ஒன்று வந்து நான் உங்களுக்கு 195 நான் காமிச்சிட்டேன். இன்னொன்று வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நியூட் ஷேட்ஸில் ஒரு டெய்லி வியருக்கு யூஸ் பண்ண மாதிரி நான் வந்து காமிக்கிறேன். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேலட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நியூட் ஷேட்ஸ் இருக்கும், கலர் ஷேட்ஸும் இருக்கும். அது போக ஷிம்மர்ஸுமே இருக்குது. அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஐஷேடோ எடுத்துக்கிறேன். நான் வந்து நியூட் ஷேட் தான் போகிறேன். டஸ்ட் அப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல நான் நியூட் ஷேட் எடுத்துருக்கேன். ஏன்னா ரெகுலர்ஸாக இது யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காண்டி உங்களுக்கு தெரியுதா. இது வந்து நான் லைட்டாக அண்ட்ரைலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் லைனுக்கு கீழே இருக்குல்ல காஜல் அப்ளை பண்ணுவோம்ல, அதுதான் நம்ம வாட்டர் லைன் சொல்லுவோம். அதுக்கு கீழே லைட்டாக பண்ணுன்றப்ப இன்னும் நேச்சுரலாக நல்லா தெரியும். போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃப்ளஃபி ப்ளஷ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செல்ஃப் க்ரூமிங்கிறதுனால நீங்கள் வந்து எப்போவுமே என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஷிம்மர் ஷேட் வந்து நான் வந்து ஃபிங்கர் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து லைட்டாக ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்து லைட்டாக அந்த ஐலைட் ஏரியாவில் மட்டும் லைட்டாக நான் டாப் பண்ணிக்கிறேன். ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் தரதுக்காக. தெரியுதா? இதை வச்சுட்டு இப்போ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐஷேடோ முடிஞ்சிருச்சு. ஒரு வந்து நியூடாக நேச்சுரல் லுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காஜல், லைனர், மஸ்கரா 3மே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். லைனர், மஸ்கரா 3மே நான் ஃபில் பண்ணிட்டேன். நியூட்ரலாக அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி வியருக்கு ரொம்ப சிம்பிளாக எலகண்டாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டுட்டு செட்டிங்ஸ் வச்சு முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ப்ரைடல் மேக்கப் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி நான் அனுப்பிச்சி விட்டுருங்களா, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்பில் வரும். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நான் எப்பவுமே சொன்ன மாதிரி நியூட் ஷேட் போடுங்க. லிப்ஸ்டிக் வந்து டார்க்காக போடுங்க. லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக போட்டிங்கன்னா ஐ வந்து டார்க்காக போடுங்க. நம்ம வந்து டெய்லி வியருக்கு அந்த வந்து செல்ஃப் க்ரூமிங்க்கு வந்து நம்ம வந்து ஐ ஷேடோ வந்து லைட்டாக போட்டு லிப்ஸ்டிக் டார்க்காக காமி அது இன்னும் நல்லாயிருக்கும். நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனல் லுக் அவ்வளோதான். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு என்னோடய ஃபைனல் லுக் இது தான். இவ்வளோ தான் செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்ன்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலைன்னா தயவு செஞ்சு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். நான் எப்போனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கிளாஸஸ் வரும். அதில் வந்து கண்டிப்பாக வந்து இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு